நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். மார்ச் மாதம் கும்பராசி மற்றும் கும்பலக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். குதூகலமான மாதம், பாசிட்டிவ் மந்த், சாதிக்கக்கூடிய மாதம், நிறைய சுபத்துவங்கள் காத்துட்ருக்கு இந்த மாதம். அது எப்படி அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த 8-10 நிமிஷம் உங்களுக்கான தான். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய 2ஆம் வீட்டில் முக்கூட்டு கிரகங்களில் ஆரம்பித்து 6 கிரகங்கள் சேர்ந்து நடப்போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். இதில் நிறைய விஷயங்கள் கும்பராசி கும்பலக்ன அன்பர்கள் ஜென்ம சனியில் நிறைய போராட்டங்கள். இந்த மார்ச் 29ஆம் தேதி ஜென்ம சனி மாறுது அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு மாதம். ஜென்ம சனினால மட்டும் சூப்பராக இருக்குன்னு நான் சொல்ல போகிறது இல்லை. பல விஷயங்கள் இந்த மாதம் எதிர்பார்க்காத நன்மைகள் உங்களுக்கு கொட்டி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அது என்னென்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்கணும். எல்லா விஷயத்தையும் சாதிச்சுக்க உங்களுக்குள்ள விவேகம் வேணும், வேகம் வேண்டாமே. ஸோ அது என்ன, மொத்தத்தில் கும்பராசின்றது காற்று ராசி. அப்போ சட மேலே போவீங்க, வேண்டாம், சாஃப்டாக இருங்க, சாதிச்சுக்கோங்க அப்படின்றதான் உங்கள் மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும். அப்போ உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் என்ன? சாஃப்ட், நோ ஈகோ, ஜஸ்ட் லைக் தட் போங்க, சிரிச்சிட்டே இருங்க, சாதிச்சுட்டு வாங்க. இது அவ்வளவு முக்கியமாக உங்களுக்கு பல ரூபத்தில் நன்மை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள், ஏன்னா 2ஆம் வீட்டில் தான் ராகு புதன் சுக்கிரனோட தொடங்கி அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல சூரியனும் சனியும் எல்லாமே சேர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்குறாங்க. இதில் இதுதாங்க முக்கியம். 8ஆம் வீட்டில் கேது இருக்கார். 8ஆம் வீட்டில் கேது இருந்தா அச்சச்சோ அப்படிம்போல இப்ப அடேங்கப்பா அப்படின்னு சொல்லணும். ஆச்சரியமா இருக்கா? எஸ். ஏன்னா குருவும் 8ஆம் வீட்டை பார்க்கிறார், செவ்வாயும் 8ஆம் வீட்டை பார்க்கிறார். அடுத்தது உங்களுடைய மற்ற கிரகங்கள் 6 கிரகங்கள் சேர்ந்து 8ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ எதெல்லாம் தீர்க்கவே முடியலடா, என்ன பண்ணி ஜெயிக்கணும்ன்றதே புரியலடா அப்படின்னு பல விஷயத்த தள்ளி வச்சிருப்பீங்கல்ல, நடக்கிறது நடக்கட்டும் போப்பா அப்படின்னு எல்லாம் வெறுத்து போயிருப்பீங்கல்ல, அத்தனை விஷயங்களும் தானாக முடியக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய சுய ஜாதகத்துல கிரகங்கள் இப்போ பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தா முடிஞ்சிடும். அப்படியே இல்லைன்னா கூட அது ஒரு பிரச்சனையாகி, ஆனா அந்த பிரச்சனையினால உங்களுக்கு டோட்டல் ரிலீஃபும் கிடைச்சிரும் அப்படின்றது தான் இதுல மிக முக்கியமான பாயிண்ட். நீங்க புரிஞ்சுக்கணும். 8ஆம் வீடு அப்படின்றது சர்ப்ரைசஸ். ஸோ திடீர் யோகம் யாரோ எதையோ பேச போய் ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனைகள் முடிஞ்சிடும். அதாவது ஒரு சொத்து விற்கவே இல்லை அப்படின்னா இப்ப யாரோ கேட்டு அது முடிஞ்சு வித்துடுவீங்க. பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், தட் இஸ் பரம்பரையா ஒரு சொத்து விற்கவே இல்லை, அல்ல ஒரு முடிவுக்கே வரல, அண்ணன் தம்பி அதாவது உங்க பெரியப்பா தாத்தா எல்லாருமே ப்ராப்ளம் பண்ணிட்டே இருந்து அந்த மிகப்பெரிய சொத்து விற்காம இருக்கு அல்லது ஒரு பிரச்சனை முடியாம இருக்கு அப்படின்னா இப்ப ஏதாவது ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டு கூட, ஃப்ரிக்ஷன்னா வாக்குவாதம் ஏற்பட்டு கூட வராது, இந்த ஜென்மத்துக்கு வராதுன்னு நீங்க விட்டது கூட இப்போ ஆட்டோமேட்டிக்கா அது வித்து உங்களுக்கு பாசிட்டிவா வராதுன்னு நினைச்சது வரக்கூடிய வாய்ப்பு. குடும்ப சம்பந்தமெல்லாம் யாருக்கெல்லாம் பிரச்சனையாக இருந்ததோ, அந்த குடும்பத்துல அந்யோன்யம் இல்லாம தத்தளிச்சிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு மைனஸோ பிளஸோ ஏற்பட்டு ஆட்டோமேட்டிக்கா அது அப்படியே அடங்கி பூமியில போட்டு புதஞ்ச மாதிரி இருந்தது பூதாகரமா எழுந்திருச்சு. அந்த பூதாகரத்தினால உங்களுக்கு ஒரு சக்சஸ், நிம்மதியான பீஸ்ஃபுல்லான நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு போறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பிரசிடென்டா பதவி கிடைக்கும், எல்லாமே திருப்தியா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவீங்க. பட் ஸ்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, எது எடுத்தாலுமே நீங்க பொறுமையா இருக்கணும், சாஃப்டா இருக்கணும், தேவையில்லாத திருஷ்டிக்கு போயிடக்கூடாது. உன்னாலதான்டா முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அதெல்லாமே பின்னாடி வாடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்னா, 2ஆம் வீட்டுல ராகு புதன் சூரியன்
சுக்கிரன், இவங்க எல்லாருமே போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2 பேருக்கு நல்லதுன்னா 2 பேருக்கு பிடிக்காம இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் சாஃப்டா நீங்க போய் அடக்கத்தோட ப்ரொசீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அப்லிஃப்ட்மென்ட்றது பிரமாதமா இருக்கணும். இது எப்படி அப்படின்னா, எப்படி ஒரு புலி பதுங்கி பாயுமோ அந்த மாதிரி பதுங்குதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா உங்க மேலேயே தான் சூரியன் சனி 2 பேர் சேர்ந்து டிராவல் பண்ணுது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய 7ஆம் வீடும் சூரியன். அப்படி இருக்கும்போது நீங்க வெளியில ஏதாவது நெகட்டிவிட்டி உங்க ஃபேமிலி ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபையும் பாதிக்கக்கூடிய ஒரு வகையில இருக்கும். ஸோ அந்த இடத்துல பொறுமையா நீங்க முடிவு பண்ணணும். ஃபாரின் சான்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைங்களா இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா, அதுவும் 10th 12th காலேஜ் ஹையர் ஸ்டடீஸ் PhD பண்றவங்க எல்லாம் இப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிரம்மாண்டமா வரும். 4 இடத்துல இருந்து உங்களுக்கு காலேஜுக்கு அட்மிஷன் கிடைச்சிடும். அது சந்தோஷமா அப்படின்னா ஆமா சந்தோஷம்தான். ஆனா வெற்றியா அப்படின்னா இல்ல. இந்த இடத்துல கரெக்டா நீங்க யூகிச்சு திருப்தியா டிசைட் பண்ணி நீங்க ப்ரொசீட் பண்ணாதான் அந்த வெற்றின்ற ஒரு பாதைக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ நீங்க பண்ண வேண்டியது, அந்த மாதிரி ரொம்ப குழப்பமா இருந்தது அப்படின்னா நீங்க உங்க குடும்ப அஸ்ட்ராலஜர்ட்டையோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜர்ட்டையோ போய் உங்களுடைய சுய ஜாதகத்துல எந்த ஃபீல்டு நீங்க செலக்ட் பண்ணலாம். அவங்க கிட்ட போய் இதுவான்னு கேட்காதீங்க. ஃபீல்டு தான் அவங்களால சொல்ல முடியும். அந்த ஃபீல்டை வச்சு நீங்க இன்டெப்தா உள்ள விஷயங்களை கேட்டு எதை நீங்க செலக்ட் பண்ணா நீங்க எக்ஸ்ட்ராடினரியா வின் பண்ண முடியும் லைஃப்ல அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. கும்பம்னாலே ரிசர்ச். ஸோ அந்த ரிசர்ச் இப்போ ரொம்பவே தேவை உங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு நீங்க போறதுக்கு. பட் ஆன் தி ஹோல் எதுவாக இருந்தாலும் இவ்வளோ கிரகங்கள் 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால ஃபைனலா உங்களை ரைட்டான ஒரு விஷயத்துக்கு தள்ளி கூட்டிட்டு போய் விட்டுரும். இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட். இதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா, நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதாவது முன்னுக்கு போலாம் ஆனா முடியல, ஒரு தைரியம் வர மாதிரி இருக்கு ஆனா தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் சாஃப்டா இருங்க. ஆட்டோமேட்டிக் மூவ்மெண்ட்லயே ரொம்ப நல்ல பிளஸஸ் ஏற்படும். சனி பகவான் அப்படின்றது உங்களுடைய ராசிநாதன். அவர் 2ஆம் வீட்டுக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா பண்றார். 2ல ராகு இருக்கே அப்படின்னு ரொம்ப பெரிய கவலை வேண்டாம். ஆனா எச்சரிக்கை வேணும். எதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, கடன் வாங்கும் போது, இப்போ நீங்க சம்பளம் வாங்குறீங்கன்னா அதுல முக்காவாசி இஎம்ஐக்கு கட்ட வச்சிடும். அதுல எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கடன் இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஆனா அதுல புத்திசாலித்தனம் கடன் வாங்காம வாழ்க்கையை நடத்துறது தான். ஸோ ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. 2ஆம் வீட்டுல ராகு இருக்கும்போது அப்படியே தேவையில்லாத செலவுகளை கொண்டு வந்துடும். ஸோ செலவுன்ற ஒரு விஷயம் பண்ணும்போதே தேவையான்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. இன்னொன்னு, ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுடைய டயபெட்டிஸ் ஆர் பிரஷர் எதெல்லாம் லாங் ரன்ல இருக்கோ அதுல எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. நிம்மதியா தூங்குங்க. அதே மாதிரி துர்க்கை அம்மனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. இனி ரெகுலராகவே ரொம்ப ரொம்ப பிளஸஸ் இருக்கு. ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பிளஸஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும்? உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் என்ன? சாஃப்ட், நிதானம், விட்டு கொடுத்து போங்க. சரி போடா, உனக்கு இதுதான் வேணுமா, கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுல அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கணுமே. இல்லை நான் போய் விட்டு கொடுப்பேனா அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் வேண்டாம். அது நெகட்டிவா போய் முடிஞ்சிடும். பிளஸ் சனி பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஹனுமனை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. விஷ்ணுனுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. துளசி தீர்த்தம் சாப்பிடுங்க. பச்சை கற்பூரம்னுடைய ஸ்மெல் எனர்ஜியை நீங்க அனுபவிச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணும்போது சூப்பரா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.